ஒரு ஃப்ரான்ச்சைஸி எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நல்ல பிராண்டை எடுக்கணும். அந்த பிராண்டை சூஸ் பண்ணணும் அப்படின்னா சில க்ரைட்டீரியாஸ் இருக்குது. அந்த க்ரைட்டீரியாஸ் மூலமாக என்னுடைய ஏரியாவில் எப்படிப்பட்ட ஒரு பிராண்டை எடுத்த எந்த செக்மெண்ட், சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா செக்மெண்ட்டே வந்து வித்தியாசமாக இருக்கும். அதாவது நான் ஒரு செக்மெண்ட் ஆசைப்படுவேன், ஃபேமிலி ஒரு செக்மெண்ட் ஆசைப்படுவாங்க. கடைசியில் நான் இருந்து ரன் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ் அல்லது என்னுடைய ஒய்ஃப் ரன் பண்ணக்கூடிய பிஸ்னஸாக இருந்தால் உங்கள் ஒய்ஃபுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அந்த பிஸ்னஸை பண்ணுங்கள். உங்கள் பிஸ்னஸை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது அவங்க மேலே திணிக்காதீங்க. ஏன்னா அவங்க கொஞ்ச நாளில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அவங்க போயிடுவாங்க. த பெஸ்ட் இஸ் டு ஆஸ்க் வாட் ஷி வாண்ட்ஸ் டு டூ. அதே மாதிரி உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை இருந்தால் நீங்கள் என்ன செக்மெண்ட்டில் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த செக்மெண்ட்டை எடுக்கணும். எடுத்துட்டு லொக்கேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ரெண்டாவது பணம் கையில் இருக்கணும். அதாவது ஒரு ஃப்ரான்ச்சைஸாக சொல்கிறதுக்கு அதிகமான பணம் நம்ம கையில் இருக்கணும். ROI, அதாவது ஒரு ROI இத்தனை மாதத்துக்குள்ளே வரும்னு நினச்சி நம்ம பணத்தை போடுவோம். ஆனால் சில நேரத்தில் அந்த இடத்துல வராது. பட் ஆனால் சஸ்டனன்ஸ்க்காக, கேஷ் ஃப்ளோக்காக we should have extra cash. அப்படி இருந்தால் தான் பிஸ்னஸ் ரன் பண்ண முடியும். வெறும் இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள இருக்கிற பணத்தை மட்டும் எடுத்துகிட்டு வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா நடக்காது. ஸோ அதனால் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ரான்ச்சைஸார் வந்து ஒரு 20 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் சொல்கிறாங்க அப்படின்னா 6 months ஒர்க்கிங் கேப்பிட்டலும் சேர்த்து நம்ம பிளான் பண்ணணும். ரெண்ட்டு, சேலரிஸ், இதர செலவுகள் இதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு 6 மாதத்துக்கு எக்ஸ்ட்ரா ஒரு வேளை பிஸ்னஸ் நடக்கலை அப்படின்னா அந்த 6 மாதம் சஸ்டனன்ஸுக்கு நமக்கு வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் தேவைப்படும். அந்த ஒர்க்கிங் கேபிட்டல் சேர்த்து பார்க்கும் பொழுது நல்ல பிராண்டை எடுத்து அந்த இடத்துல மார்க்கெட்டிங், லோக்கல் மார்க்கெட்டிங் கண்டிப்பாக ஒரு ஃப்ரான்ச்சைசி பண்ணணும். மார்க்கெட்டிங் ஆஃப் த பிராண்ட் வில் பி டன் பை த பிராண்ட். இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி கரெக்டான கஸ்டமர் சர்வீஸ் நம்ம கொடுக்கும் பொழுது கஸ்டமர்ஸ் திருப்பி நம்ம ப்ராடக்ட்ஸ் வாங்கிறதுக்கு வருவாங்க, இந்த பிராண்டை நம்புவாங்க. அதனால் இந்த பாயிண்ட்ஸை நம்ம வந்து ரொம்ப உன்னமாக கவனித்து அதை வந்து ஃபாலோ பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் வரும். ஒரு ஃப்ரான்ச்சைசிங் பிஸ்னஸ் கண்டிப்பாக எடுக்கலாம். ஃப்ரான்ச்சைசிங் வந்து ஈஸியான ஒரு மெத்தட். அந்த மெத்தடை வந்து ஃப்ரான்ச்சைஸாக சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள் தயவுசெய்து. உங்களுடைய ஓன் ஐடியாஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் மார்க்கெட்டிங்கு யூஸ் பண்ணலாம், தவிர சில ஷார்ட்கட்ஸ் பண்ணவே கூடாது. ஒரு ஃப்ரான்ச்சைஸாக சொல்கிறத கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சக்ஸஸ் கேரண்டி.